ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகம் தமிழக முதல்வராக மாறினார். அப்போது நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தஞ்சாவூரில் நிலப்பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் வாடி கருகிவிடும், மக்கள் உணவு பஞ்சத்தில் அடிபடும் சூழ்நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், மத்தியில் இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தாங்க. கர்நாடகா தண்ணீர் திறந்து விடவில்லை. கர்நாடகாவின் முதல்வர் குண்டுராவ் மக்கள் திலகத்தின் நெருங்கிய நண்பர் தான். ஏனென்றால் விவசாயி உடனே போன் அடிக்கிறார். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விமானத்தில் அவர்கள் விமானம் பிடித்து வருகிறார். அவரை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு காரில் அழைத்து சென்று தங்க வைக்கிறார் மக்கள் திலகம். இரவு அங்கே ஹோட்டலில் தங்கி விருந்து சாப்பிடுகிறார். மறுநாளும் காலை டிஃபன் சாப்பிட்டுவிட்டு மதியம் எங்கள் வீட்டில் விருந்து கண்டிப்பாக வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, என்ன விருந்து என்று தெரியவில்லை, ஒரே குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்கள் திலகம் வீட்டிற்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு காரில் கிளம்புகிறார். மக்கள் திலகம் விடை கொடுக்கும் முன் அவரிடம் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் தமிழகத்துக்கு வர வேண்டியது வரவில்லை என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் ஃப்ளைட் பிடிச்சி கர்நாடகா போன உடனே முதல் வேலையாக காவிரியில் தண்ணீர் திறந்து விட சொன்னார். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. விவசாயிக்காக அவ்வளோ பாடுபட்டார் மக்கள் திலகம். அடுத்த முறை அதே போன்று கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் ராமகிருஷ்ண ஹெக்டே. இதே போல் தண்ணீர் பிரச்சனை வந்தது. அப்போது அவருடைய ஃப்ரெண்டு கல்வி அமைச்சராக இருந்தார். ராமகிருஷ்ண ஹெக்டேவின் வீட்டிற்கு வாங்கி மதியம் விருந்துக்கு வருமாறு அழைக்கவே சென்றார். சாப்பிட்டு விட்டு தண்ணீர் பருகாமல் இருந்தார். ஏன் என்று கேட்டதற்கு, என்னுடைய மக்கள், தமிழக மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், நான் மட்டும் இங்கே எப்படி தண்ணீர் அருந்துவது என்று கேட்டார். உடனடியாக ராமகிருஷ்ண ஹெக்டே புரிந்து கொண்டு தொலைபேசியில் உத்தரவு பிறப்பித்தார். அடுத்த சில நிமிடங்களில் தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது. இது யாருக்குமே தெரியாத விஷயங்கள். இந்த விஷயங்கள் அவர் காவிரி நடுவர் மன்றம் அமைக்காமலே முடித்து வைத்த பெருமைக்குரியவர் மக்கள் திலகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த